இப்போது ஒருவருக்கு வீடு கட்டும் யோகம் எப்போது அமையும் என்பதை பார்ப்போம். ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் பலமாக இருந்தாங்களாவே இவங்களுக்கு வீடு கட்டுற அமைப்பு உண்டு. அந்த செவ்வாய்க்கோ சுக்கிரனுக்கோ அதற்கு 11ஆம் இடத்தில் பாவகிரகமான ராகு கேது சனி சம்பந்தப்பட்டு இருந்தால் இவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே தான் அந்த வீடு கட்டுற அமைப்பு உண்டு. லக்கணத்திற்கு 4ஆம் இடத்திற்கோ அல்லது 10ஆம் இடத்திற்கோ செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தப்பட்டால் அந்த டைமில் அவங்களுக்கு வீடு கட்டுற பாக்கியம் உண்டு. அதே நேரத்தில் செவ்வாய் பலமாக இருந்தாவோ அல்லது சுக்கிரன் பலமாக இருந்தாவோ இவங்க நல்ல இடத்துல வீடு கட்டுவாங்க. சுக்கிரன் சுயசாரத்தில் இருந்தாவோ இவங்களுக்கு நல்ல அழகான வீடு அமையும். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் இவங்களுக்கு மாடி வீடு கட்ட அமைப்பு உண்டு. இவங்களுக்கு இந்த 4ஆம் இடத்திற்கு சுபகிரகம் பார்வையில் இருந்தால் வீடு கட்டும்போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் இவங்க வீடு கட்டுவாங்க. அது பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டு பார்த்தாவோ தடைப்பட்டு தான் வீடு கட்டுற அமைப்பு வரும். இவங்களுக்கு சரராசிக்காரங்களாக இருந்தால் மெயின் ரோட்டில் வீடு அமையும். சிரராசியாக இருந்தால் அந்த மெயின் ரோட்லேருந்து பிரிவு ரோட்டில் தான் வீடு அமையும். உபயராசிக்காரங்களாக இருந்தால் சந்துக்குள்ளே தான் வீடு அமையும். இந்த வீடு தடைப்பட்டு ஆகுது, வீடு யோகம் இருந்தும் கட்ட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு முழு செங்கல் விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு அந்த செங்கலுக்கு முழுசாக அதாவது மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம வீட்டில் உள்ள பூஜை அறையில் அந்த செங்கலை வச்சு ஒரு நாள் முழுவதும் வழிபட்டுட்டு அடுத்த நாள் மறுநாள் பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் போயிட்டு அந்த செங்கலை வச்சுட்டு தீபம் போட்டு கும்பிட்டு வந்தோம்னா வீடு கட்டுற அமைப்பு தடைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கி நல்லபடியாக வீடு கட்டுற யோகம் வரும். நன்றி.